சகோதர சகோதரிகள் போராட்ட களத்திற்கு வருமாறு அன்போடு அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். ஏன் என்ன உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் என்ன இங்கே ரெண்டா யார் நின்றா அப்படி சுத்தம் போய் தானே போட்டாங்க. என்ன போட ஏய் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுங்க. ஆஜா உள்ளூர் வாசி நீங்கள் போடுங்க. நான் ஆரம்பிச்சு விட்டாரு அவசரமாக தலைவர் துவங்குவாரெலாம் வேணாம் கொடுங்க பார்த்துக்கலாம். சரி ரெண்டாவது மேலே ஏற்றி விடுவாங்க. டிராபிக்கு இடையூறு இல்லாம அப்படியே மேடைக்கு இடது பக்கம் இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு வந்துருங்க. ஆர்ப்பாட்டத்தினுடைய முதலாவதாக கோஷம் போடப்படும். மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் கோஷத்தை தொடங்கி வைப்பார்கள். एक्स्ट्रा माइक ले भाई ले निकट भाई एक्स्ट्रा माइक केलुंगा भाई एक्स्ट्रा माइक यार वच्चिरुवांगा वच्चिरुवांगा अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் டிஎன்டிஜே ஆர்ப்பாட்டம் டிஎன்டிஜே ஆர்ப்பாட்டம் ரத்த வங்கி சேவை கேட்டு ரத்த வங்கி சேவை கேட்டு பொங்கி எழுந்த போராட்டம் ரத்த வங்கி சேவை கேட்டு பொங்கி எழுந்த போராட்டம் திறந்து விடு திறந்து விடு திறந்து விடு திறந்து விடு பூட்டிய கிடக்கும் ரத்த வங்கியை பூட்டிய கிடக்கும் ரத்த வங்கியை உயிர் காக்கும் பயன்பாட்டிற்கு உயிர் காக்கும் பயன்பாட்டிற்கு உடனடியாக திறந்து விடு உடனடியாக திறந்து விடு செயல்படுத்த 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 தமிழக அரசு செயல்படுத்து தமிழக அரசு செயல்படுத்து 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 மாவட்ட நிர்வாகமே செயல்படுத்து மாவட்ட நிர்வாகமே செயல்படுத்து ரத்த வங்கியை செயல்படுத்து ரத்த வங்கியை செயல்படுத்து தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே தமிழக அரசு தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே கேட்கிறதா 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 திருத்துறைப்பூண்டி மக்களின் கோரிக்கை திருத்துறைப்பூண்டி மக்களின் கோரிக்கை உன் காதுகளுக்கு கேட்கிறதா உன் காதுகளுக்கு கேட்கிறதா உயிரை காக்கும் ரத்த வங்கி உயிரை காக்கும் ரத்த வங்கி உயிரற்று கிடக்கிறது உயிரை காக்கும் ரத்த வங்கி உயிரற்று கிடக்கிறது உயிரை காக்க உயிரை காக்க உயிரை காக்க உயிரை காக்க உடனடியாக திறந்து விடு உடனடியாக திறந்து விடு செயல்படுத்த 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 ரத்த வங்கியை செயல்படுத்து ரத்த வங்கி
வங்கியை செயல்படுத்து. தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. அதிகாரிகளின் அலட்சியத்தால், அதிகாரிகளின் அலட்சியத்தால் கூட்டி கிடைக்கின்ற ரத்த வங்கியை திறப்பதற்கு, ரத்த வங்கியை திறப்பதற்கு நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, உடனடியாக நடவடிக்கை எடு. நியாயம் தானா, நியாயம் தானா, நியாயம் தானா, நியாயம் தானா. கோரிக்கைகள் வைத்தும் கூட, கோரிக்கைகள் வைத்தும் கூட கண்டுகொள்ளாதது நியாயம் தானா, கண்டுகொள்ளாதது நியாயம் தானா. பதில் சொல், பதில் சொல், பதில் சொல், பதில் சொல். மாவட்ட நிர்வாகமே பதில் சொல், மாவட்ட நிர்வாகமே பதில் சொல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம கொஞ்சம் உள்ளார தள்ளி நில்லுங்க. பிறர் நலன் நாடுவதே இஸ்லாம் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய ஆர்ப்பாட்டங்கள்ல யாருக்குமே இடையூறு தர மாட்டோம். அங்கங்கே நிற்கக்கூடிய நிர்வாகிகள் வழிகளை சரி செய்யுங்க. திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையின் இரத்த வங்கி அமைக்கப்பட்டு முறையாக செயல்படுத்தப்படாததை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் உங்களுடைய கோஷங்களின் மூலமாக நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். மக்களுக்கான போராட்டம், மக்களுக்கான போராட்டம், மக்களுக்கான போராட்டம், மக்களுக்கான போராட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். உரிமை காக்கும் ஆர்ப்பாட்டம், உரிமை காக்கும் ஆர்ப்பாட்டம், உரிமை காக்கும் ஆர்ப்பாட்டம், உரிமை
என்ன ஆச்சு என்ன ஆச்சு ரத்த வங்கி என்ன ஆச்சு ரத்த வங்கி என்ன ஆச்சு காணுமே 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 ரத்த வங்கியை காணுமே ரத்த வங்கியை காணுமே ரத்த வங்கியை காணுமே ரத்த வங்கியை காணுமே மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்த மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்த மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்த மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்த ரத்த வங்கியை காணுமே ரத்த வங்கியை காணுமே உயிர்கள் மீது அலட்சியம் காட்டும் உயிர்கள் மீது அலட்சியம் காட்டும் உயிர்கள் மீது அலட்சியம் காட்டும் உயிர்கள் மீது அலட்சியம் காட்டும் மருத்துவமனை நிர்வாகமே மருத்துவமனை நிர்வாகமே மருத்துவமனை நிர்வாகமே மருத்துவமனை நிர்வாகமே அலட்சியமா 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 மனித உயிரில் அலட்சியமா மனித உயிரின் அலட்சியமா மனித உயிரில் அலட்சியமா மனித உயிரின் அலட்சியமா ஏழை என்றால் அலட்சியமா ஏழை என்றால் அலட்சியமா ஏழை என்றால் அலட்சியமா ஏழை என்றால் அலட்சியமா ரத்தம் கொடுக்க முடியாமல் ரத்தம் கொடுக்க முடியாமல் ரத்தம் கொடுக்க முடியாமல் ரத்தம் கொடுக்க முடியாமல் மக்கள் படும் அவஸ்தையை மக்கள் படும் அவஸ்தையை ரத்தம் கொடுக்க முடியாமல் ரத்தம் கொடுக்க முடியாமல் மக்கள் படும் அவஸ்தையை கண்டு மக்கள் படும் அவஸ்தையை கண்டு அலட்சியமா 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 பாவம் தானே ஏழை மக்கள் பாவம் தானே ஏழை மக்கள் பாவம் தானே ஏழை மக்கள் பாவம் தானே ஏழை மக்கள் ஓடி போச்சு 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 இத்தனை மாதம் ஓடி போச்சு இத்தனை மாதம் ஓடி போச்சு இத்தனை மாதம் ஓடி போச்சு இத்தனை மாதம் ஓடி போச்சு மனு கொடுத்தும் பயனில்லை மனு கொடுத்தும் பயனில்லை மனு கொடுத்தும் பயனில்லை மனு கொடுத்தும் பயனில்லை மக்கள் நலனில் அக்கறை இல்லை மக்களின் நலனில் அக்கறை இல்லை. மக்கள் நலனில் அக்கறை இல்லை மக்களின் நலனில் அக்கறை இல்லை. ரத்த வங்கி செயல்படவில்லை ரத்த வங்கி செயல்படவில்லை ரத்த வங்கி செயல்படவில்லை ரத்த வங்கி செயல்படவில்லை மூடி கிடக்கு 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 ரத்த வங்கி மூடி கிடக்கு ரத்த வங்கி மூடி கிடக்கு ரத்த வங்கி மூடி கிடக்கு ரத்த வங்கி மூடி கிடக்கு வெட்க கேடு வெட்க கேடு வெட்கக்கேடு வெட்கக்கேடு வெட்க கேடு வெட்க கேடு வெட்கக்கேடு வெட்கக்கேடு மூடி கிடப்பது வெட்க கேடு மூடி கிடப்பது வெட்கக்கேடு மூடி கிடப்பது வெட்க கேடு மூடி கிடப்பது வெட்கக்கேடு சமூக நீதி ஆட்சியிலே சமூக நீதி ஆட்சியிலே சமூக நீதி ஆட்சியிலே சமூக நீதி ஆட்சியிலே மக்களின் முதல்வர் திட்டமெல்லாம் மக்களின் முதல்வர் திட்டமெல்லாம் மக்களின் முதல்வர் திட்டமெல்லாம் வீணா போச்சு 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 தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு நடவடிக்கை எடு 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 நடவடிக்கை எடு. அலட்சியம் காட்டிய மருத்துவர் மீது அரசியல் காட்டிய மருத்துவர் மீது அலட்சியம் காட்டிய மருத்துவர் மீது அரசியல் காட்டிய மருத்துவர் மீது நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை
மக்களின் உயிர்கள் மீது அலட்சியம் காட்டிய மருத்துவ நிர்வாகத்தை உடனடியாக நடவடிக்கை எடு. ஏற்க மாட்டோம். கண் துடைப்பை ஏற்க மாட்டோம். அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக கண்டன உரை பாபுரமான அவர்கள் ரொம்ப நெருக்கி நிற்க வேண்டியதில்லை. இது ஒரு அரசியல் அடையாளத்துக்கான போராட்டம் அல்ல. ஒரு அரசியல் கட்சியாக தங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்கான போராட்டமும் அல்ல. இது மக்களுக்கான போராட்டம். இந்த போராட்டத்திற்கு அரசு நிர்வாகம் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். சாமானிய மக்களை மிரட்டுவது அரசு இயந்திரங்களுடைய வேலை அல்ல என்பதை இந்த நேரத்தில் அரசுக்கு சொல்லிக்கொண்டு முதல்ல கோஷம், அதுக்கப்புறம் கண்டன உரைக்கு போயிடுவோம். எல்லோரும் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில கோஷங்களை எழுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், மக்களுக்கான போராட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், உரிமை காக்கும் ஆர்ப்பாட்டம், வன்மையாக கண்டிக்கிறோம். மருத்துவமனை நிர்வாகமே என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, ரத்த வங்கி என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, ரத்த வங்கி என்ன ஆட்சி, உறங்கி கிடக்கும் நிர்வாகமே, உறங்கி கிடக்கும் நிர்வாகமே, அரசு மருத்துவமனை நிர்வாகமே என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, ரத்த வங்கி என்ன ஆட்சி, ரத்த வங்கி என்ன ஆட்சி, இத்தனை மாதம் ஓடி போச்சு, இத்தனை மாதம் ஓடி போச்சு. மெத்தனம் காக்கும் நிர்வாகமே, மெத்தனம் காக்கும் நிர்வாகமே, திறந்துமார், 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 மூடிய கண்ணை திறந்துமார், மூடிய கண்ணை திறந்துமார். ரத்தம் கொடுக்கும் ஏழையின் நிலையை, ரத்தம் கொடுக்கும் ஏழையின் நிலையை திறந்துமார், 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 திறந்துமார். ரத்தம் கொடுக்கும் ஏழையின் நிலையை திறந்துமார், திறந்துமார். உயிரை காக்க ரத்தம் கொடுத்தால், உயிரை காக்க ரத்தம் கொடுத்தால் ரத்த வங்கி இல்லை என்று, ரத்த வங்கி இல்லை என்று திருவாரூர் அனுப்புறீங்க, திருவாரூர் அனுப்புறீங்க. மருத்துவமனை நிர்வாகமே, மருத்துவமனை நிர்வாகமே, செயலற்ற நிர்வாகமே, மனித உயிரில் அலட்சியமா, மனித உயிரில் அலட்சியம் காட்டும், மனித உயிரில் அலட்சியம் காட்டும் மருத்துவமனை நிர்வாகமே,
ரத்த வங்கி என்ன ஆச்சு? 10-11 திறக்கப்பட்ட 10-11 திறக்கப்பட்ட ரத்த வங்கி என்னாச்சு? ரத்த வங்கி என்ன ஆச்சு? ரத்த வங்கி என்னாச்சு? ரத்த வங்கி என்ன ஆச்சு? விரயமாகும் மக்கள் பணம், விரயமாகும் மக்கள் பணம், விரயமாகும் மக்கள் பணம். விரயமாகும் மக்கள் பணம். 25 லட்சம் போயா போச்சு, 25 லட்சம் போயே போச்சு, 25 லட்சம் போயா போச்சு. 25 லட்சம் போயே போச்சு. காணுமே காணுமே காணுமே, காணுமே காணுமே, ரத்த வங்கியை காணுமே, ரத்த வங்கியை காணுமே. வங்கியை காணுமே. மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்து, மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்து மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். ரத்த வங்கியை காணுமே, ரத்த வங்கியை காணுமே, ரத்த வங்கியை காணுமே. ரத்த வங்கியை காணுமே. உயிர்கள் மீது அலட்சியம் காட்டும், உயிர்கள் மீது அலட்சியம் காட்டும், உயிர்கள் மீது அலட்சியம் காட்டும் உயிர்கள் மீது அலட்சியம் காட்டும். மருத்துவமனை நிர்வாகமே, மருத்துவமனை நிர்வாகமே, மருத்துவமனை நிர்வாகமே. மருத்துவமனை நிர்வாகமே. அலட்சியமா அலட்சியமா, 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 மனித உயிரில் அலட்சியமா, மனித உயிரின் அலட்சியமா, ஏழை என்றால் அலட்சியமா, என்றால் அலட்சியமா, அலட்சியமா அலட்சியமா, 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 மனித உயிரில் அலட்சியமா, மனித உயிரின் அலட்சியமா, ஏழை என்றால் அலட்சியமா. என்றால் அலட்சியமா. ரத்தம் கொடுக்க முடியாமல், ரத்தம் கொடுக்க முடியாமல், ரத்தம் கொடுக்க முடியாமல் ரத்தம் கொடுக்க முடியாமல் மக்கள் படும் அவஸ்தையை கண்டு, மக்கள் படும் அவஸ்தையை கண்டு, மக்கள் படும் அவஸ்தையை கண்டு மக்கள் படும் அவஸ்தையை கண்டு அலட்சியமா அலட்சியமா, 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 அலட்சியமா அலட்சியமா. அலட்சியமா, அலட்சியமா. பாவம் தானே ஏழை மக்கள், பாவம் தானே ஏழை மக்கள், பாவம் தானே ஏழை மக்கள். பாவம் தானே ஏழை மக்கள். இத்தனை மாதம் ஓடி போச்சு, இத்தனை மாதம் ஓடிப் போச்சு, இத்தனை மாதம் ஓடி போச்சு. இத்தனை மாதம் ஓடிப் போச்சு. மனு கொடுத்தும் பயனில்லை, மனு கொடுத்தோம் பயனில்லை, மக்கள் நலனில் அக்கறை இல்லை, மக்கள் நலனில் அக்கறை இல்லை, ரத்த வங்கி செயல்படவில்லை. ரத்த வங்கி செயல்படவில்லை. மூடி கிடக்கு, மூடி கிடக்கு, மூடி கிடக்கு, மூடி கிடக்கு, இயக்கம் இன்றி மூடி கிடக்கு. இயக்கமின்றி மூடி கிடக்கு. வெட்கக்கேடு வெட்கக்கேடு, 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 வெட்கக்கேடு வெட்கக்கேடு. வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. கலெக்டர் வந்து திறந்தாரே, கலெக்டர் வந்து திறந்தாரே, கலெக்டர் வந்து திறந்தாரே. கலெக்டர் வந்து திறந்தாரே. மூடி கிடக்கு, மூடி கிடக்கு, மூடி கிடக்கு, மூடி கிடக்கு, ரத்த வங்கி மூடி கிடக்கு. ரத்த வங்கி மூடி கிடக்கு. வெட்கக்கேடு வெட்கக்கேடு, 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 மூடி கிடப்பது வெட்கக்கேடு. மூடி கிடப்பது வெட்கக்கேடு. சமூக நீதி ஆட்சியிலே, சமூக நீதி ஆட்சியிலே, சமூக நீதி ஆட்சியிலே சமூக நீதி ஆட்சியிலே மக்களின் முதல்வர் திட்டம் எல்லாம், மக்களின் முதல்வர் திட்டமெல்லாம், மக்களின் முதல்வர் திட்டம் எல்லாம் மக்களின் முதல்வர் திட்டமெல்லாம் வீணா போச்சு, வீணா போச்சு. வீணா போச்சு, வீணா போச்சு. தமிழக அரசு, தமிழக அரசு தமிழக அரசே, தமிழக அரசே, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. அலட்சியம் காட்டிய மருத்துவர் மீது, அலட்சியம் காட்டிய மருத்துவர் மீது, அலட்சியம் காட்டிய மருத்துவர் மீது அலட்சியம் காட்டிய மருத்துவர் மீது நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. தமிழக அரசு நடவடிக்கை எடு. அரசே, நடவடிக்கை எடு. திருத்துறைப்பூண்டி நிர்வாகமே, திருத்துறைப்பூண்டி நிர்வாகமே, திருத்துறைப்பூண்டி நிர்வாகமே, திருத்துறைப்பூண்டி நிர்வாகமே, அரசு மருத்துவமனை நிர்வாகமே. அரசு மருத்துவமனை நிர்வாகமே. இத்தனை மாதம் மூடி போட்டு, இத்தனை மாதம் மூடி போட்டு, இத்தனை மாதம் மூடி போட்டு இத்தனை மாதம் மூடி போட்டு, உயிரை குடிக்க துணிந்தாயா, உயிரை குடிக்க துணிந்தாயா. உயிரை குடிக்க துணிந்தாயா. அலட்சியமா அலட்சியமா, 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 அலட்சியமா அலட்சியமா. அலட்சியமா, அலட்சியமா. உழைக்கும் பாட்டாளி மக்களின், உழைக்கும் பாட்டாளி மக்களின், உழைக்கும் பாட்டாளி மக்களின் உழைக்கும் பாட்டாளி மக்களின் உயிர்கள் என்றால் அலட்சியமா, உயிர்கள் என்றால் அலட்சியமா, உயிர்கள் என்றால் அலட்சியமா. உயிர்கள் என்றால் அலட்சியமா. தயங்க மாட்டோம், தயங்க மாட்டோம், தயங்க மாட்டோம், தயங்க மாட்டோம், தயங்க மாட்டோம், தயங்க மாட்டோம். தயங்க மாட்டோம், தயங்க மாட்டோம். மருத்துவமனையின் அலட்சியத்தை, மருத்துவமனையின் அலட்சியத்தை
மருத்துவமனையின் அலட்சியத்தை மருத்துவமனையின் அலட்சியத்தை தட்டி கேட்க தயங்க மாட்டோம். தட்டி கேட்க தயங்க மாட்டோம். தட்டி கேட்க தயங்க மாட்டோம். தட்டி கேட்க தயங்க மாட்டோம். திருத்துறைப்பூண்டி நகரப்பகுதி திருத்துறைப்பூண்டி நகரப்பகுதி திருத்துறைப்பூண்டி நகரப்பகுதி திருத்துறைப்பூண்டி நகரப்பகுதி சுற்றி இருக்கும் கிராமங்களின் சுற்றி இருக்கும் கிராமங்களின் மைய பகுதி இதுதானே. மையப்பகுதி இதுதானே. திருத்துறைப்பூண்டி நகரப்பகுதி திருத்துறைப்பூண்டி நகரப்பகுதி சுற்றி இருக்கும் கிராமங்களின் சுற்றி இருக்கும் கிராமங்களின் மைய பகுதி இதுதானே. மையப்பகுதி இதுதானே. ஏழை மக்களின் மருத்துவம் பார்க்கும் ஏழை மக்களின் மருத்துவம் பார்க்கும் மைய பகுதி இதுதானே. மையப்பகுதி இதுதானே. அவலம்பாரீர் 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 மருத்துவமனையின் அவலம்பாரீர் மருத்துவமனையின் அவலம்பாரீர் 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 மருத்துவமனையின் அவலம்பாரீர் மருத்துவமனையின் அவலம்பாரீர் நாய்க்கடிக்கு மருந்தில்லை. நாய்கடிக்கு மருந்தில்லை. பாம்பு கடிக்கு மருந்தில்லை. பாம்புகளுக்கு மருந்தில்லை. சர்க்கரை நோயால் பாதிக்கப்படும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படும் நோயாளிக்கு சிகிச்சை அளித்து நோயாளிக்கு சிகிச்சை அளிக்க இன்சுலின் ஊசி இருக்கா சொல்லு. சர்க்கரை நோயால் பாதிக்கப்படும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படும் நோயாளிக்கு சிகிச்சை அளித்து நோயாளிக்கு சிகிச்சை அளிக்க இன்சுலின் ஊசி இருக்கா சொல்லு. இன்சுலின் ஊசி என்ன சொல்லு. பதிலை சொல்லு பதிலை சொல்லு பதிலை சொல்லு. பதிலை சொல்லு. பதிலை சொல்லு பதிலை சொல்லு. பதிலை சொல்லு. பதிலை சொல்லு. அரசு தரும் மாத்திரை எல்லாம் அரசு தரும் மாத்திரை எல்லாம் அரசு தரும் மாத்திரை எல்லாம் அரசு தரும் மாத்திரை எல்லாம் மக்களின் நோயை நீக்கத்தானே. மக்களின் நோயை நீக்கத்தானே. அரசு தரும் மாத்திரை எல்லாம் அரசு தரும் மாத்திரை எல்லாம் மக்களின் நோயை நீக்கத்தானே. மக்களின் நோயை நீக்கத்தானே. பதிக்கு விற்பது சரிதானா. பதிக்கு விற்பது சரிதானா. பதிக்கு விற்பது சரிதானா. பதிக்கு விற்பது சரிதானா. அவலம்பாரீர் 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 மருத்துவமனையின் அவலம்பாரீர். மருத்துவமனையின் அவலம்பாரீர். மழைக்காலம் வந்துவிட்டால் மழைக்காலம் வந்துவிட்டால் மழைக்காலம் வந்துவிட்டால் மழைக்காலம் வந்துவிட்டால் குளம்போல் கிடக்குது மழை தண்ணீர். புறம்போல் கிடக்குது மழைத்தண்ணீர். குளம்போல் கிடக்குது மழை தண்ணீர். புறம்போல் கிடக்குது மழைத்தண்ணீர். அவலம்பாரீர் 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 மருத்துவமனையின் அவலம்பாரீர். மருத்துவமனையின் அவலம்பாரீர். மருத்துவமனையின் கழிவுகள் எல்லாம் மருத்துவமனையின் கழிவுகள் எல்லாம் மருத்துவமனையின் கழிவுகள் எல்லாம் மருத்துவமனையின் கழிவுகள் எல்லாம் மருத்துவமனையின் அருகே கிடக்கு. மருத்துவமனையின் அருகே கிடக்கு. மருத்துவமனையின் கழிவுகள் எல்லாம் மருத்துவமனையின் கழிவுகள் எல்லாம் மருத்துவமனையின் அருகே கிடக்கு. மருத்துவமனையின் அருகே கிடக்கு. குப்பை கிடங்காய் கொட்டி கிடக்கு. குப்பை கிடங்காய் கொட்டி கிடக்கு. குப்பை கிடங்காய் கொட்டி கிடக்கு. குப்பை கிடங்காய் கொட்டி கிடக்கு. நாச்சம் எடுக்கும் கழிவுகள் நடுவே நாற்றமெடுக்கும் கழிவுகள் நடுவே நாச்சம் எடுக்கும் கழிவுகள் நடுவே நாற்றமெடுக்கும் கழிவுகள் நடுவே பிரசவ வார்டும் அங்கே இருக்கு. பிரசவவாடும் அருகே இருக்கு. பிரசவ வார்டும் அருகே இருக்கு. பிரசவவாடும் அருகே இருக்கு. அவலம்பாரீர் 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 மருத்துவமனையின் அவலம்பாரீர். மருத்துவமனையின் அவலம்பாரீர். படுத்துறங்கும் நிர்வாகமே படுத்துறங்கும் நிர்வாகமே. படுத்துறங்கும் நிர்வாகமே படுத்துறங்கும் நிர்வாகமே. அரசு மருத்துவமனை நிர்வாகமே அரசு மருத்துவ நிர்வாகமே. ஏழைகளின் உயிர்கள் அலட்சியம் என்றால் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே சமூக நீதி பேசும் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே மக்களின் உயிர் மீது அலட்சியம் காட்டிய மக்களின் உயிர் மீது அலட்சியம் காட்டிய மக்களின் உரிமையை அலட்சியம் காட்டிய மருத்துவ நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடு. திறந்திடு திறந்திடு இரத்த வங்கியை திறந்திடு. அல்லாஹ் அக்பர். சின்ன அறிவிப்பு சும்மா சின்ன அறிவிப்பு இப்படி வர சொல்லுங்க. சின்ன அறிவு அறிவிப்பு தொண்டை கட்டி தொண்டு
அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நடத்தப்படுகிற இந்த ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான போராட்டமாக இங்கே வெடித்திருக்கிறது. இந்த போராட்டத்தினுடைய நோக்கத்தை, அதனுடைய கோரிக்கையை முழுமையாக செவியேற்று அரசு நிர்வாகம் அதை செயல்படுத்த தவறினால் இந்த போராட்டம் இன்னும் பல மடங்கு வீரியமாக மருத்துவமனையின் நிர்வாகத்தை உலுக்குகிற வகையில் இந்த போராட்டம் வெடிக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற இந்த அமைப்பு நீண்ட நெடிய காலமாக திருத்துறைப்பூண்டி நகரத்திலே இரத்த தானங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க வேணா பார்க்கலாம், இந்த போராட்டம் அரசியல் காரணங்களுக்காக நடத்தப்படுகிறது இல்லை. இந்த அமைப்பு அரசியல் கட்சியும் இல்லை. மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை மட்டும் கையில் எடுத்து மக்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக வேண்டி எத்தகைய போராட்ட வழிமுறையையும் கையில் எடுக்க தயங்காது. இந்த போராட்டங்களிலும் கூட முறையாக நாங்கள் காவல்துறையிலே அனுமதி கேட்கப்படுகிற பொழுது காவல்துறை இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பதாக எங்களிடத்திலே தெரிவித்தார்கள். நாங்கள் ஒன்றை காவல்துறைக்கு சொல்லிக் கொள்கிறோம். காவல்துறை என்பது மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்குத்தான். சாமானியன் பாதிக்கப்படுகிற பொழுது அவனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு சாமானியனுக்கு பாதிக்கப்பட்டவனுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்குத்தான் அந்த துறையே இருக்கிறது. எளிய மக்களை, வலிய மக்களை மிரட்டுவதற்கா? இங்கே ஒரு அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்தினால், சாலை மறியல் நடத்தினால் இந்த காவல்துறை அந்த மறியலுக்காக வேண்டி 2 மணி நேரங்கள் காத்திருக்கிறதா இல்லையா? நாங்கள் ரோட்டை மறைச்சோமா? இங்கே இருக்கிற வாகனங்களை செல்லக்கூடாது என்று நாங்கள் தடுத்து நிறுத்தணுமா? காந்திய வழியிலே, அறவழியிலே எங்களுடைய கோரிக்கையை, எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் இங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதற்கு அனுமதி கேட்டால் காவல்துறை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறது என்றால் என்ன பொருள்? நீங்கள் அனுமதி தரவில்லை என்றால், நீங்கள் எங்களை போராட்ட களத்திலே கைது செய்வீர்கள் என்றால் அதை கண்டு அஞ்சு ஒடுங்கி நடுங்கி இருந்து விடுவோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் கைது செய்வீர்கள் என்றால் இதை விட 10 மடங்கு கூட்டம் இங்கே திரளும். நாங்க பார்க்காத கைதெல்லாம் கிடையாது. நாங்கள் 1992 காவல்துறையினுடைய அடக்குமுறையை சந்தித்து அது எங்களை இந்த சமூகத்திலே உரமாக எங்களை வளர்த்திருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? அரசு நிர்வாகம் செயலற்று கிடக்கிறது. மருத்துவமனையில ரத்த வங்கி வேணும்னு சொல்லி நாங்க போராட்டம் நடத்துகிறோம். இங்க இருக்கிற உளவுத்துறை எல்லாம் தூங்கிவிட்டா? நான் கேட்கிறேன், மக்களுடைய வரிப்பணத்தில் நீங்கள் சம்பளம் வாங்குகிறீர்கள். நியாயமான கோரிக்கை அரசாங்கத்திடத்தில் கொண்டு போய் சேர்த்தீர்களா? தமிழக அரசாங்கத்திற்கு சேர்த்தீர்களா? நான் கேட்கிறேன். முதலமைச்சராக இருப்பவர் தமிழக வரலாற்றிலேயே கொரோனா காலத்திலே பாதிக்கப்பட்ட நோயாளிகளை அந்த வார்டுல போய் பார்க்கிறார். எந்த முதலமைச்சராவது பார்த்தாங்களா இந்தியாவில்? நான் கேட்கிறேன். கொரோனா இந்தியா முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிற பொழுது அந்த கொரோனாவுடைய வார்டில் இருக்கிற சிகிச்சை அளிக்கப்பட்ட நோயாளிகளை நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் சொன்ன முதல்வர் இருக்கிறார்களா? தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் போனார்ல, மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டதனால தன்னுடைய உயிரை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் போனார். அப்படி இந்த மக்களுடைய உயிரை காப்பதற்காக வேண்டி இரத்த வங்கி அமைங்கன்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தால் இந்த மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டுகிறது. அதைவிட படு அலட்சியத்தை இந்த மருத்துவமனை காட்டிக் கொண்டிருக்கிறது. மக்களுடைய உயிரின் மீது அக்கறையற்றவர்களாக இன்றைக்கு அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஒரு நோயாளி பாதிக்கப்பட்டானா அவனுக்கு உயிரை காக்கிறதுக்கு ரத்தம் வேணும். இங்க எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறது, எத்தனை மக்கள் சமூக அக்கறை கொண்டவர்களாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். யார் இரத்த தான முகாம்களை இந்த பகுதியிலே நடத்துகிறார்கள்? ரத்தம் தேவைப்பட்டால்
நோயாளிகள் யாரை அணுகுகிறார்கள்? உடனே போய் தௌஜமாட்ட பாருங்கிறாங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எங்களிடத்தில் 7 போன் கால் வருது ரத்தம் வேணும். இந்த திருத்துறைப்பூண்டி நகரம் மட்டுமல்ல, சென்னையில சேர்த்திருக்கிறோம், கோயம்புத்தூர்ல சேர்த்திருக்கிறோம், திருச்சியில சேர்த்திருக்கிறோம், நோயாளிகள் இருக்கிறார்கள். திருத்துறைப்பூண்டி மருத்துவமனையில சேர்த்திருக்கிறோம். ரத்தம் வேண்டும் என்று எங்களிடத்திலே போன் கால் வருகிறது. அதற்காக வேண்டி பல்வேறு முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு இரத்த தானம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம பகுதியில் நீண்ட நெடிய காலமாக இந்த கோரிக்கை எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக வைக்கப்பட்டது. கடந்த வருடம் இதே ஒரு கோரிக்கையை நாங்கள் ஆட்சியாளரிடத்திலே அளிக்கிறோம். ரத்த வங்கி இங்க திருத்துறைப்பூண்டியில் இருந்ததுன்னு சொன்னா மக்கள் பயன்பெறுவார்கள். ஏன்னா இங்க ரத்தம் வேணும்னா இங்க எடுக்க முடியாது, அதற்கான கருவிகள் கிடையாது. ரத்தம் கொடுக்கிறாம திருவாரூருக்கு தான் போகணும், அங்க போய் தான் நீங்க ரத்தம் கொடுக்கணும். ரத்தம் கொடுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் முன் வந்தால் கூட அவர் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? ஒரு நாள் தன்னுடைய உழைப்பை இந்த ரத்தம் கொடுக்கிறதுக்காக வேண்டி செலவழிக்க வேண்டி இருக்கிறது. அன்னாடங்காட்சியாக கூலி தொழிலாளிகளாக ஒரு நாள் அவர்கள் பெற வேண்டிய வருமானத்தை ஒரு உயிரை காப்பதற்காக வேண்டி, முகம் தெரியாத மனிதனுடைய குடும்பத்தை காப்பதற்காக வேண்டி, அந்த பிள்ளைகள் அனாதைகளாக நிறுத்தப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி, ஒரு கர்ப்பிணியுடைய உயிரை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் சம்பாதிக்கிற தன்னுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுடைய பசியை ஆற்றுவதற்காக வேண்டி சம்பாதிக்கிற 300 ரூபாய 400 ரூபாய தியாகம் செஞ்சுட்டு ரத்தம் கொடுக்க வர்றார். ஏன்? திருத்துறைப்பூண்டி நிர்வாகத்தில் அரசு மருத்துவமனையில ரத்தம் கொடுக்கிறதுக்கு வந்தாங்கன்னா அங்க ரத்தம் எடுக்கிறதுக்கான எந்த கருவியுமே கிடையாது. நோயாளி மட்டும் இருப்பாங்க, நீங்க போய் திருவாரூர்ல கொடுங்க அப்படின்றாங்க. இவ்வளவு தியாகம் பண்ணி ஒருத்தர் போய் கொடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நோயாளிகள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள், ரொம்ப சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். தன்னுடைய பிள்ளை காப்பாற்றப்பட வேண்டும் என தந்தை துடிப்பதை பார்த்து மனம் நொந்து தன்னுடைய மனைவிக்கு சுகப்பிரசவம் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி கடவுள் படுகிற அவஸ்தைகளை கண்டு மனம் கொண்டு தன்னுடைய பெற்றோர்களுடைய உயிர்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பிள்ளைகளும் மனைவியும் படுகிற அவஸ்தையை மனம் கொண்டு நாங்கள் முறையாக ஆட்சியரிடத்திலே கடந்த வருடம் நாங்கள் மனு அளிக்கிறோம். இரத்த வங்கி இங்க வேணும், அதுக்காக வேண்டி நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும், ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள் என்று நாங்கள் மனு அளிக்கிறோம். இதே திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினரிடத்திலே நாங்கள் மனு அளிக்கிறோம். எங்களுடைய மனுவை பெற்றுக்கொண்டு அவர் சட்டமன்றத்தில் பேசுறார், திருத்துறைப்பூண்டியில ரத்த வங்கி வேணும் அப்படின்னு பேசுறார். நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி தமிழக அரசாங்கம் அங்கு சொல்லுது. மாவட்ட ஆட்சியரிடத்திலிருந்து எங்களுக்கு பதில் மனு வருகிறது. என்ன சொன்னாங்க? நாங்கள் உங்களுடைய மனுவை நாங்கள் பரிசீலிக்கிறோம், இங்க பில்டிங் கட்டணும், அதுக்காக ரத்த வங்கி அமைப்பதற்கான பில்டிங் கட்டக்கூடிய இடத்திற்கு நாங்கள் இந்த மனுவை அனுப்புகிறோம். ஏன்னா இங்க பில்டிங் கட்டிட்டாங்க, அவங்க அதற்கான அனுமதி அளிக்க வேண்டும். அதே மாதிரி ரத்தத்தை எடுப்பதற்கு அதை மாற்றுவதற்கான அந்த வங்கிக்கு நாங்கள் இந்த மனுவை நாங்கள் அனுப்புகிறோம் பார்வைக்கு, அவங்க அனுமதி அளிக்க வேண்டும். அனுமதி அளித்து விட்டால் ரத்த வங்கி திறக்கலாம் அப்படின்னு அவங்க பதில் மணி அளிக்கிறாங்க. அதாவது பில்டிங் கட்டிட்டாங்க, கட்டின பில்டிங்க்கு அனுமதி வாங்கணும், ரத்த வங்கிய ரத்தத்தை எடுக்கணும், மாத்திரத்துக்கான அந்த நிறுவனத்திட்ட நாங்க மனு அளிக்கணும். அவங்க அனுமதி அளித்தார்கள் என்றால் எங்களுக்கு நாங்க தொடர்ந்துருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்களும் பொறுமையாக இருந்தோம். ஒரு மாதத்திலேயே மீண்டும் அங்கே மருத்துவமனை நிர்வாகத்தில் கலெக்டர் அந்த பில்டிங்கை திறந்து வைக்கிறார். கட்டி இருந்த பில்டிங்க ரத்த வங்கி திறக்கப்பட்டதாக அன்றைக்கு பத்திரிகைகளிலே செய்தி வருகிறது. கலெக்டர் திறந்து வைக்கிறார். நாங்க நினைச்சோம், பெருமூச்சு விட்டோம், பரவாயில்ல அரசாங்கம் வேகமா செயல்படுது, இந்த கட்டடத்தை திறந்துட்டாங்க, இனிமே நாங்க திருவாரூருக்கு அலைய வேண்டியதில்லை, பிளட்டை கொடுக்கறதுக்கு யார்ட்டையும் போய் கெஞ்ச வேண்டியதில்லை, அப்படி வாகனங்கள் இல்லாதவர்களுக்கு வாகன வசதி ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டியதில்லை, அவங்க இங்க கொண்டு வந்து ரத்தம் கொடுத்துவாங்க, மக்களுக்கு பயன்பெற்றுவிடும் என்ற அடிப்படையிலே நாங்கள் நிம்மதி பெருமிச்சு விட்டோம். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாமே சீன். பத்திரிகையில செய்தி வந்த அடுத்த நாளே ரத்த வங்கியை பூட்டிட்டாங்க. பேரதிர்ச்சியாக எங்களுக்கு இருந்தது. நாங்கள் இந்த ஆட்சியாளரிடத்தை சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், திருத்துறைப்பூண்டி என்பது நகரப்பகுதி, இதை சுற்றி நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இருக்கிறது. நூற்றுக்கணக்கான கிராமங்களில் இருக்கிற மக்கள் எல்லாம் தங்களுக்கு நோய் ஏற்பட்டால்
அதற்காக சிகிச்சை தேவைப்பட்டால் இந்த அரசு மருத்துவமனையை நம்பித்தான் இருக்கிறார்கள். இங்கேதான் வருகிறார்கள். தங்களுடைய நோய்க்காக வேண்டிய நிவாரணத்தை தேடி மருத்துவமனைக்கு வருகிறார்கள். அப்படிப்பட்ட நோயாளிகள் வருகிற இந்த மருத்துவமனைக்கு இரத்த வங்கியை அமைப்பதற்கு தாமதப்படுத்துவதற்கான காரணம் என்ன? திறக்கப்பட்ட அந்த இரத்த வங்கி இத்தனை மாதங்களாக மூடி கிடந்தது. அதற்கான காரணம் என்ன? நான் உளவுத்துறையை பார்த்து கேட்கிறேன், என் உறங்கிவிட்டீர்களா? எங்களுடைய பணத்தை வச்சுதானே உங்களுக்கு சம்பளம் தர்றாங்க. மக்களுடைய வரிப்பணத்தில் தானே நீங்க சம்பளம் வாங்குறீங்க. மக்களுக்காகத்தானே நீங்க பணியாற்றுறீங்க. எதற்காக அது மூடப்பட்டது? அப்ப அதற்கான கருவிகள் இல்லை என்றால் ஏன் சொல்லுங்க? அவசரமா யாரை ஏமாத்துறதுக்கு? மக்கள் கேட்கிறார்கள், மனு கொடுத்தாங்கிறதுக்காக வேண்டி கண்டுடைப்பாக அன்றைக்கு திறந்து மூடுகிறீர்களா? இன்னைக்கு கூட எவ்வளவு அலட்சியம் இந்த நிர்வாகத்தில். எல்லோரும் கூட்டு களவாணிகளாக இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற நிர்வாகம் ஒட்டுமொத்த அரசு துறையும் கூட்டு களவாணிகளாக இருக்கிறது. இப்ப திறந்துட்டாங்களா ரத்த வங்கி? சில தன்னார்வ அமைப்புகளை கொண்டு வந்து வச்சு ரத்தம் எடுக்கிறத காட்டி நாங்க ரத்த வங்கி திறந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. கேம்ப் நடத்தினா அதுக்கு பேரு ரத்த வங்கியா? சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்குல்ல, அங்க நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இரத்த தான முகாம் நடத்துகிறோம். அங்கே நாங்கள் இரத்த தான முகாம் நடத்தினால் அது இரத்த வங்கியா? நான் கேட்கிறேன், இன்னும் 3 நாள் கழிச்சு அங்க இரத்த வங்கி இயங்குமா? இரத்த வங்கினா என்ன? அதற்கான எல்லா உபகரணங்களும் இருக்கணும்ல. அந்த எப்படி திறந்தார்கள்? அரச துரோகத்தை, ராஜ துரோகத்தை செய்திருக்கிறார்கள். அரசுக்கு துரோகம் இழைத்திருக்கிறார்கள். சட்டத்தை மீறி இருக்கிறார்கள். இவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர்களுக்கு யாரெல்லாம் துணை போனார்களோ அந்த அதிகாரிகள் மீதும் இந்த அரசாங்கம், சமூக நீதி பேசுகிற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள். அப்படி இந்த நிலை தொடரும் என்றால் இந்த போராட்டம் இன்னும் வீரியமாக நடைபெறும். நாங்கள் கைதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம். காவல்துறையிடத்தில் அனுமதி கேட்டு கெஞ்சி நிற்க மாட்டோம். நீங்கள் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் தடையை மீறிய போராட்டத்தை கையில் எடுக்க நடக்க தயங்க மாட்டோம். புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு அடக்குமுறை! அப்படியே திறந்துட்டான், மக்கள் வரமாட்டாங்க, போராட்ட களத்துக்கு வரமாட்டாங்க. செய்திகளை உலகவிட்டால் மக்கள் எல்லாம் போராட்ட களத்திற்கு வரமாட்டார்கள், திறந்து விட்டார்கள் என்று நம்பி வீட்டிலே முடங்கி கிடப்பார்கள் என்று இருந்து விட்டீர்களா? அதை பார்த்து கொள்ளடா. இங்கே ஒவ்வொருவரும் எழுப்பிய கோஷம் எல்லாம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற வலியில் எழுப்பப்பட்டவரா? அவனுடைய வேதனையில் எழுப்பப்பட்டவரா? அவன் பட்ட கஷ்டத்தினுடைய குரலாக எழுப்பப்பட்டவரா? ஏழைகளுடைய உயிர் என்றால் உனக்கு கிள்ளுகிறையா? இதே 12 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக மிகப்பெரிய பேரணி ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தினோம். நிர்வாகமே சீர்கட்டு கிடக்கு நடத்துறோம், ஒண்ணுமே கிடையாது. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகுதான் நீங்க ஓபி போனா இன்னைக்கு என்ட்ரி போடுறாங்களே, ஒரு சீட்டை டைப் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறாங்களே நோயாளினே, அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகுதான் நடந்தது. எங்க பார்த்தாலும் அலுமினிய பீடிங்கி போட்டு அறைகளாக ஒதுக்கி வைத்தார்களே, அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகுதான் நடந்தது. மருந்து மாத்திரைகளை இன்றைக்கு ஓரளவுக்கு வழங்குகிறார்களே, அப்படி வழங்குவது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகுதான் நடந்தது. அப்பனா மக்களை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உரிமைக்காக அரசாங்கம் வலிய வேண்டிய எந்த நன்மையும் செய்யாது. உங்களுடைய உரிமைக்காக வேண்டி நீங்கள் வீதியிலே இறங்கி போராடினால்தான், நீங்கள் உங்களுடைய உரிமை குரலை வேகமாக ஒலித்தால்தான் அரசாங்கம் செய்யும். அதானே? நீ அடக்குமுறை செஞ்சு பார், நீ அனுமதி மறுத்து பார், மக்களுக்கான மருத்துவம் இல்லை என்று நீ செஞ்சு பாரு. நாங்கள் நகர பகுதி மக்களை திரட்டுவோம். இன்னும் வீரியமாக எங்களுடைய போராட்ட களம் அமையும் என்பதை இந்த அரசாங்கத்திற்கு சொல்லிக் கொள்கிறோம். சாமானிய மக்களுடைய உயிரை அலட்சியம் காட்டிய இந்த நிர்வாகத்தை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி என்ன, 500 ரூபாய் எதுக்கு? ரத்தம் ரத்தத்தை நாங்க உனக்கு கொடுக்குறோம்ல, அதுக்கு 500 ரூபாய் கொடு. அங்க இருக்கிற ஸ்டாப் வாங்குறாங்களாம். ஸ்டாப் நிர்வாகத்துக்கு தெரியாத, மருத்துவமனை நிர்வாகத்துக்கு, அங்க இருக்கிற ஹெட்டுக்கு தெரியாது, எம்டிக்கு தெரியாது. அப்ப என்ன, எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீ நிர்வாகம் பண்ற உனக்கு தெரியாதா? 500 ரூபாங்க ரத்தம் கொடுக்கறவங்களுக்கு 500. ரத்தம் பேஷண்ட் கேட்கறாங்கல்ல, இங்க இருந்து திருவாரூர்ல போய் வாங்கணும், ரத்தம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க.
அவர் வயசானவரா இருப்பாரு, அல்லது அந்த அம்மா கர்ப்பிணியா இருக்கும், அவருடைய கணவரால கொடுக்க முடியாது, ஆபரேஷன் பண்ணிருப்பாரு, எங்களால கொடுக்க முடியலங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது திருவாரூர்ல இருந்து பிளட் வாங்கிட்டு வர்றாங்களா, அப்படி வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு 500 ரூபாய் கொடு. அது எல்லாம் ஃப்ரீ. அங்க டெஸ்ட் பண்றது ஃப்ரீ, அங்க பிளட் ஃப்ரீ, எல்லாம் திருவாரூர்ல ஃப்ரீயா. இந்த பேரை சொல்லி, பேஷண்டுடைய பெயரை சொல்லி வாங்கிவிட்டு பேஷண்ட் 500 ரூபாய் வாங்குறாங்க. இந்த மருத்துவமனை நிர்வாகத்துக்கு தெரியாதா? எல்லாமே முடங்கி கிடக்கிறது. இங்க திருத்துறைப்பூண்டி மருத்துவமனை நிர்வாகம் மட்டுமல்ல, அதை தாண்டிய மேல்மட்டம், அதை தாண்டிய மேல்மட்டம் எல்லா நிர்வாகமும், அரசு நிர்வாகம் அனைத்தும் முடங்கி கிடப்பதற்கு சாட்சிதான் இன்றைக்கு இரத்த வங்கி திறமையாக அவர்கள் சீங்காற்றதெல்லாம். புரிந்து கொள்ளுங்கள், தமிழக முதல்வர் நீங்க நம்பி ஏமாறீங்க, இங்க இருக்கிற அரசு அதிகாரிகளை நீங்கள் நம்பி ஏமாறுகிறீர்கள். அவ்வளவு பேர் ஊழல் பெருச்சாலியா இருக்கிறான். 25 லட்சம் ரூபாய்க்கு அந்த பில்டிங் நான் கேட்கிறேன், 25 லட்சம் ஒதுக்குனாங்கல்ல அந்த பில்டிங், நீங்க போனேன் 400 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டுறதுக்கு 25 லட்சமா? நான் கேட்கிறேன், எவன் விட்டு காசு? மக்களோட வரிப்பணம், எங்களுடைய ரத்த வேர்வையில் சிந்தப்பட்ட பணம். அந்த பணத்தை எடுத்து இவ்வளவு அலட்சியமாக நீங்கள் ஒரு கட்டடத்தை கட்டுகிறீர்கள், அதை திறப்பதற்கு அலட்சியம் காட்டுகிறீர்கள், போராடினால்தான் திறப்போம் என்கிறீர்கள் என்றால் எவ்வளவு கேவலமான நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில், எவ்வளவு கேவலமாக அரசு நிர்வாகம், அரசு இயந்திரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மக்களை புரிந்து கொள்ளுங்கள், இந்த நிர்வாக முறை மாற்றப்பட வேண்டும். தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நிர்வாக சீர்கேட்டை நேரடியாக தலையிட்டு அதற்காக சம்பந்தப்பட்ட அனைத்து மருத்துவர்கள், அனைத்து செவிலியர்கள், அனைத்து பணியாளர்கள் இதை அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு வராமல், இங்க நாங்க 500 பேர் வந்திருக்கிறோம், ஒவ்வொருத்தவங்களுக்கு 500 ரூபாய் நாங்க சம்பாதிப்போம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எங்களுடைய பொழப்ப போட்டுட்டு வெயிலும் மழை பார்க்காம மக்களுக்காக அவங்க நோட்ல வந்து நிறுத்தி நாங்க கத்திர பிறகுதான் உங்க குரலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள் என்றால் அனைத்து அரசு மட்டங்களின் மீதும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தை நாங்கள் முடித்துக் கொண்டு கலந்து செய்கிறோம். அந்த கோரிக்கை மறுக்கப்பட்டால் மீண்டும் நாங்கள் களமாடுவதற்கு தயாரா? இதை விட 10 மடங்கு தயாராக திறந்தீர்களா? கைது செய்தால் தயங்குவீர்களா? கைது செய்தாலும் திறந்தீர்களா? மருத்துவமனை முற்றுகை போராட்டம் நடைபெறும், புரிந்து கொள்ளுங்கள் என்பதை கூறி எனது கண்டன உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், மக்களுக்கான போராட்டம், மக்களுக்கான போராட்டம், மக்களுக்கான போராட்டம், மக்களுக்கான போராட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், உரிமை காக்கும் ஆர்ப்பாட்டம், உரிமை காக்கும் ஆர்ப்பாட்டம், உரிமை காக்கும் ஆர்ப்பாட்டம், உரிமை காக்கும் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். அரசு மருத்துவமனை நிர்வாகத்தை, அரசு மருத்துவமனை நிர்வாகத்தை, அரசு மருத்துவமனை நிர்வாகத்தை அரசு மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். வன்மையாக கண்டிக்கிறோம். திருத்துறைப்பூண்டி மருத்துவமனை திருத்துறைப்பூண்டி மருத்துவமனையை நிர்வாகமே என்ன ஆச்சு, நிர்வாகமே என்ன ஆட்சி, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, ரத்த வங்கி என்ன ஆச்சு, ரத்த வங்கி என்ன ஆட்சி, ரத்த வங்கி என்ன ஆச்சு, ரத்த வங்கி என்ன ஆட்சி, உறங்கி கிடக்கும் நிர்வாகமே, உறங்கி கிடக்கும் நிர்வாகமே, உறங்கி கிடக்கும் நிர்வாகமே, உறங்கி கிடக்கும் நிர்வாகமே, அரசு மருத்துவமனை நிர்வாகமே, அரசு மருத்துவமனை நிர்வாகமே, அரசு மருத்துவமனை நிர்வாகமே, அரசு மருத்துவமனை நிர்வாகமே. என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, இத்தனை மாதம் ஓடி போச்சு, இத்தனை மாதம் ஓடி போச்சு. மெத்தனம் காக்கும் நிர்வாகமே, மெத்தனம் காக்கும் நிர்வாகமே, திறந்து பார், திறந்து பார், திறந்து பார், திறந்து பார்.
மூடிய கண்ணை திறந்து பார், மூடிய கண்ணை திறந்து பார். மூடிய கண்ணை திறந்து பார். ரத்தம் கொடுக்கும் ஏழையின், ரத்தம் கொடுக்கும் ஏழையின், ரத்தம் கொடுக்கும் ஏழையின் நிலையை, ரத்தம் கொடுக்கும் ஏழையின் நிலையை திறந்து பார், திறந்து பார். திறந்து பார், திறந்து பார். உயிரை காக்க ரத்தம் கொடுத்தால், உயிரை காக்க ரத்தம் கொடுத்தால் ரத்த வங்கி இல்லை என்று, ரத்த வங்கி இல்லை என்று திருவாரூர் அனுப்புகிறாயே, திருவாரூர் அனுப்புகிறாயே. அனுப்புகிறாயே. மருத்துவமனை நிர்வாகமே, மருத்துவமனை நிர்வாகமே, மருத்துவமனை நிர்வாகமே, மருத்துவமனை நிர்வாகமே, செயலற்ற நிர்வாகமே, செயலற்ற நிர்வாகமே, செயலற்ற நிர்வாகமே, செயலற்ற நிர்வாகமே. மனித உயிரில் அலட்சியம் காட்டும், மனித உயிரில் அலட்சியம் காட்டும், மனித உயிரில் அலட்சியம் காட்டும் மனித உயிரில் அலட்சியம் காட்டும் மருத்துவமனை நிர்வாகமே, மருத்துவமனை நிர்வாகமே. விரயமாகும் மக்கள் பணம், விரயமாகும் மக்கள் பணம் 25 லட்சம் போச்சு. காணுமே, காணுமே, காணோமே, காணோமே, காணுமே, காணுமே, காணோமே, காணோமே. ரத்த வங்கியை காணோமே, ரத்த வங்கியை காணோமே, ரத்த வங்கியை காணோமே. ரத்த வங்கியை காணோமே. மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்த, மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்த, மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்த மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்த ரத்த வங்கியை காணோமே. ரத்த வங்கியை காணோமே. உயிர்கள் மீது அலட்சியம் காட்டும், உயிர்கள் மீது அலட்சியம் காட்டும், உயிர்கள் மீது அலட்சியம் காட்டும் உயிர்கள் மீது அலட்சியம் காட்டும் மருத்துவமனை நிர்வாகமே, மருத்துவமனை நிர்வாகமே. அலட்சியமா, 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 அலட்சியமா. மனித உயிரில் அலட்சியமா, மனித உயிர்கள் அலட்சியமா, ஏழை என்றால் அலட்சியமா, ஏழை என்றால் அலட்சியமா. ரத்தம் கொடுக்க முடியாமல், ரத்தம் கொடுக்க முடியாமல், ரத்தம் கொடுக்க முடியாமல் ரத்தம் கொடுக்க முடியாமல் மக்கள் படும் அவஸ்தையை கண்டும், மக்கள் படும் அவஸ்தையை கண்டும், மக்கள் படும் அவஸ்தையை கண்டும் மக்கள் படும் அவஸ்தையை கண்டும் அலட்சியமா, அலட்சியமா. அலட்சியமா, அலட்சியமா. இத்தனை மாதம் ஓடி போச்சு, இத்தனை மாதம் ஓடி போச்சு, மனு கொடுத்தும் பயனில்லை, மனு கொடுத்தும் பயனில்லை, மனு கொடுத்தும் பயனில்லை. மனு கொடுத்தும் பயனில்லை. மக்களின் நலனில் அக்கறை இல்லை, மக்களின் நலனில் அக்கறை இல்லை, மக்களின் நலனில் அக்கறை இல்லை. மக்களின் நலனில் அக்கறை இல்லை. ரத்த வங்கி செயல்படவில்லை, ரத்த வங்கி செயல்படவில்லை. மூடி கிடக்கு, 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 மூடி கிடக்கு. இயக்கமின்றி மூடி கிடக்கு. இயக்கமின்றி மூடி கிடக்கு. வெட்கக்கேடு, 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 வெட்கக்கேடு. வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. கலெக்டர் வந்து திறந்தாரு, கலெக்டர் வந்து திறந்தாரே, கலெக்டர் வந்து திறந்தாரு. கலெக்டர் வந்து திறந்தாரே. மூடி கிடக்கு, மூடி கிடக்கு, மூடி கிடக்கு, மூடி கிடக்கு. ரத்த வங்கி மூடி கிடக்கு. ரத்த வங்கி மூடி கிடக்கு. வெட்கக்கேடு, 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 வெட்கக்கேடு. மூடி கிடப்பது வெட்கக்கேடு. மூடி கிடப்பது வெட்கக்கேடு. சமூக நீதி ஆட்சியிலே சமூக நீதி ஆட்சியிலே மக்களின் முதல்வரின் திட்டம் எல்லாம் திட்டமெல்லாம் வீணா போச்சு, வீணா போச்சு, வீணா போச்சு, வீணா போச்சு, வீணா போச்சு, வீணா போச்சு. வீணா போச்சு, வீணா போச்சு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இறுதியாக மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் நன்றி உரை கூறுவார். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களத்திலே நின்று குரல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவாரூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக உடனடியாக இந்த ஆர்ப்பாட்ட களத்திற்காக வந்த அத்தனை கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கும், கலந்து கொண்ட பொதுமக்களுக்கும், பிற கட்சி நண்பர்களுக்கும், வர்த்தக நண்பர்களுக்கும் மற்றும் அனைத்து பகுதி மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல கண்துடைப்புக்காக இன்றைக்கு இரத்த வங்கி என்ற பெயரில் அந்த கட்டடத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இரத்தத்தை எடுத்திருக்கிறார்கள். நாளைக்கு இங்கே வரக்கூடிய இரத்தம் கொடுக்கக்கூடிய தன்னார்வலர்களை
திருவாரூருக்கு அலைக்கழிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் அடுத்து உடனடியாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்த ஜமாத்தின் சார்பாக அறிவிப்பு செய்து மிகப்பெரிய அரசிற்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களை அலைக்கழிக்கக்கூடிய இந்த அரசு தன்னுடைய தவறை சரி செய்வதற்கு பதிலாக மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடியதாக இருந்தால் ஜமாத்தின் சார்பாக அதற்கு தக்க பாடம் புகட்டப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்துக் கொள்கிறோம். பொறுமையான முறையில் எல்லாரும் கலைந்து போங்க. பெண்களுக்கு முதல்ல இடத்தை ஒதுக்கி கொடுத்துருங்க. கடைசியாக கூட்டம் முடிகின்ற பொழுது ஓதக்கூடிய பிரார்த்தனைகளை ஓதி கலந்து கொள்ளுங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.